வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் புஷ்பநாதன் பிரசன்னா, சரண்யா மாரிமுத்து. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். முழு நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றியது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி. ஐக்கிய மக்கள் சக்தி 2ஆம் இடத்திற்கு வரும் நிலையில் ரணில் 4ஆம் இடத்தில். கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் தமது வாக்குகளை செலுத்திய மக்களுக்கு ஜனாதிபதி பாராட்டு. குருநாகல் நகரப்பிதாவையும் மாநகர ஆணையாளரையும் கைது செய்ய பிடிவிராந்து பிறப்பிக்குமாறு சட்டமா அதிபர் போலீசாருக்கு உத்தரவு. நாட்டின் பல பாகங்களிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் எதிர்வு கூறல். பெய்ரூட் வெடிச்சம்பவத்தில் 135 பேர் பலி, 4000க்கும் மேற்பட்டோர் காயம். அவை எமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இதுவரை வெளியான முடிவுகளின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி முன்னணி வகிக்கிறது. இலங்கையின் 9வது பாராளுமன்றத்திற்கு 225 பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான பொது தேர்தல் நேற்று நடைபெற்றது. வாக்கெண்ணும் பணிகள் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டதுடன் தபால் மூல முடிவுகள் ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தொகுதி வாரியான முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. காலி மாவட்டத்திற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பொலனறுவை மாவட்டத்தின் மின்னேறிய தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 46,632 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. ஐக்கிய மக்கள் சக்தி 9,463 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 1948 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 1577 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டது. கேகாலை மாவட்டத்தின் மாவநில தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 38,356 வாக்குகளை பெற்று முன்னணி வகிக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 23,073 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 1886 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 1151 வாக்குகளையும் பெற்றுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் ரம்புக்கன தொகுதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 31,088 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 10,008 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 1,716 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 1,214 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டது. பதுளை மாவட்டம் ஹாலியல தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி 31,039 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 15,447 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 1,688 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 1,168 வாக்குகளையும் பெற்றுள்ளது. பதுளை மாவட்டம் பதுளை தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 24,943 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 10,454 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 1,956 வாக்குகளையும், அப்பே ஜன பல கட்சி 612 வாக்குகளையும் பெற்றுள்ளது. மாத்தறை மாவட்டம் மாத்தறை தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 43,260 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 10,410 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 7,730 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 1,125 வாக்குகளையும் பெற்றுள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டம் முல்கிரிகல தொகுதியில் 57,319 வாக்குகளை பெற்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி முன்னிலை வகிக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 10,366 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 5,178 வாக்குகளையும் பெற்ற நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி 1,539 வாக்குகளை பெற்றுள்ளது. பதுளை மாவட்டம் வியலுவ தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 24,892 வாக்குகளை பெற்றுள்ளது. 9,425 வாக்குகளை ஐக்கிய மக்கள் சக்தி பெற்ற நிலையில் 1,018 வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 414 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. திருகோணமலை மாவட்டம் சேருவில தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 34,035 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 13,117 வாக்குகளையும், இலங்கை தமிழரசு கட்சி 4,723 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டது. தேசிய மக்கள் சக்தி 992 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. பொலனறுவை மாவட்டம் எதிரிகிரிய தொகுதியில் 40,864 வாக்குகளை பெற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணி வகிக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 12,811 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 1,605 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 1,520 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டது. கேகாலை மாவட்டம் கலிகமுவ தொகுதியை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி 33,695 வாக்குகளை பெற்று வெற்றியீட்டியது. ஐக்கிய மக்கள் சக்தி 11,237 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 1,161 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 875 வாக்குகளை பெற்றுக் கொண்டது.
மொனராகலை மாவட்டம் வெள்ளவாய தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 91,593 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. ஐக்கிய மக்கள் சக்தி 20,087 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 4,679 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 1,042 வாக்குகளையும் பெற்றுள்ளது. மொனராகலை மாவட்டம் மொனராகலை தொகுதியில் 58,205 வாக்குகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 16,753 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 2,783 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 867 வாக்குகளையும் பெற்றுள்ளது. மொனராகலை மாவட்டம் பிபில தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 42,955 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. ஐக்கிய மக்கள் சக்தி 13,458 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 2,480 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 1,137 வாக்குகளை பெற்றுள்ளது. பதுளை மாவட்டம் வெளிமட தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 33,532 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 18,536 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டது. 1,962 வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டதுடன் ஐக்கிய தேசிய கட்சி 621 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. காலி மாவட்டம் அக்மிமன தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 46,093 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. ஐக்கிய மக்கள் சக்தி 12,266 வாக்குகளை பெற்ற நிலையில் 4,550 வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டது. 1,824 வாக்குகளை ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக் கொண்டது. பதுளை மாவட்டம் ஓவா பரணகம தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 29,713 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. ஐக்கிய மக்கள் சக்தி 12,717 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 1,431 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டது. ஐக்கிய தேசிய கட்சி 1,392 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. வன்னி மாவட்டம் முல்லைத்தீவு தொகுதியில் இலங்கை தமிழரசு கட்சி 22,492 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 8,307 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 6,087 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 3,694 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. மாத்தறை மாவட்டம் அக்குரச தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 51,167 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. ஐக்கிய மக்கள் சக்தி 10,052 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 5,535 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 857 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டது. மாத்தறை மாவட்டம் வெலிகம தொகுதியில் 47,663 வாக்குகளை பெற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணி வகிக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 12,359 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. தேசிய மக்கள் சக்தி 4,668 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 1,263 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டது. மாத்தறை மாவட்டம் கம்புருப்பிட்டிய தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 45,753 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. ஐக்கிய மக்கள் சக்தி 7,512 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. தேசிய மக்கள் சக்தி 3,749 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. ஐக்கிய தேசிய கட்சி 614 வாக்குகளை பெற்றுள்ளது. காலி மாவட்டம் பத்தேகம தொகுதியில் 47,262 வாக்குகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் தேசிய மக்கள் சக்தி 2,842 வாக்குகளையும் பெற்ற நிலையில் 1,574 வாக்குகளை ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுள்ளது. காலி மாவட்டம் ஹினிதும தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 50,395 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 16,587 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 2,524 வாக்குகளையும் பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 2,118 வாக்குகளை பெற்றுள்ளது. காலி மாவட்டம் கரந்தேனிய தொகுதியில் 39,857 வாக்குகளை பெற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணி வகிக்கின்றது. 7,511 வாக்குகளை ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 1,881 வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 1,220 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. இதேவேளை நேற்று நடைபெற்ற தேர்தலில் இதுவரை வெளியான முடிவுகளின்படி மாவட்ட மட்டத்திலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவே முன்னணி வகிக்கிறது. மாத்தறை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 3,52,217 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 72,740 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 37,136 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 7,631 வாக்குகளையும் பெற்ற நிலையில் எந்த ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றவில்லை. காலி மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 4,30,000 7 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 1,15,456 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 29,963 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 18,968 வாக்குகளையும் பெற்ற நிலையில் எந்த ஒரு ஆசனத்தையும் பெறவில்லை.
கோவிட்-19 அச்சுறுத்தல் உலகிலிருந்து குறைவடையாத ஒரு சந்தர்ப்பத்தில் பொது தேர்தல் ஒன்றை நடாத்திய தெற்காசியாவின் முதலாவது நாடாக இலங்கை காணப்படுவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். விசேட ட்விட்டர் செய்தி ஒன்றின் மூலம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தின் சுகாதார வழிமுறைகள் குறித்து நம்பிக்கை வைத்த சகலருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 71% வாக்காளர்கள் தமது வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிட்-19 அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் சுகாதார வழிமுறைகள் குறித்து பொதுமக்கள் வைத்த நம்பிக்கையை பாராட்டுவதாகவும் அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2839 அதிகரித்துள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. இவர்களில் 2537 பேர் பூரண குணமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்படுகிறது. இன்று காலை 6 மணியளவில் 5 புதிய கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதாக கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயல்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்த மூவரும் கந்தக்காடு மற்றும் சேனப்புர புனர்வாழ்வு மத்திய நிலையத்திலிருந்த இருவருமே கொரோனா தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டனர். இன்றைய தினம் மேலும் 4 கொரோனா தொற்றாளர்கள் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். இதன் அடிப்படையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 2541 அதிகரித்துள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர். மேலும் 287 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதுடன் 68 பேர் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் உள்ளனர். ராணுவத்தினரால் நடாத்தப்பட்டு வரும் ருவல கல்பிட்டிய தனிமைப்படுத்தல் முகாமில் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த 6 பேர் இன்று தமது வீடுகளுக்கு திரும்பினர். நாட்டில் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த நபர்களின் எண்ணிக்கை 29,508 ஆகும். 1,66,736 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு அறிவித்துள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சிறைச்சாலை அத்தியட்சகர் அனுருத்த சம்பாயவுக்கு தும்பரை சிறைச்சாலையில் விசேட சலுகைகளை வழங்கியதாக வெளியாகும் செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை என சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தெனிய தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட நீர்கொழும்பு சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் அனுருத்த சம்பாயோ உள்ளிட்ட 4 பேர் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். அவர்கள் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் கடந்த 4ஆம் தேதி ஆஜர்படுத்தப்பட்ட போதே இதற்கான உத்தரவு வழங்கப்பட்டது. அனுருத்த சம்பாயோ மற்றும் மற்றொரு சந்தேக நபரை தும்பரை சிறைச்சாலைக்கு அனுப்புமாறு விடுக்கப்பட்ட வேண்டுகோள்களை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் இவ்வுத்தரவை வழங்கியது. சம்பாயோவிற்கு அந்த சிறைச்சாலை விசேட சலுகைகள் வழங்கப்படுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கூடத்தில் மேலும் 9 சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் எவ்வித மேலதிக வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தெனிய தெரிவித்துள்ளார். குருநாகல் புவனேக்க ஹோட்டல் என குறிப்பிடப்படும் பழைய கட்டடம் சேதமாக்கப்பட்டமை தொடர்பான குற்றவியல் விசாரணைக்காக சட்டமா அதிபர் பதில் போலீஸ் மா அதிபருக்கு எழுத்து மூலம் விளக்கம் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் சம்பவம் தொடர்பாக குருநாகல் நகரபிதா மாநகர ஆணையாளர் உள்ளிட்ட பலரை கைது செய்வதற்கு நீதிமன்றத்தினால் பிடிவிராந்து பெற்றுக் கொள்ளுமாறு சட்டமா அதிபர் பதில் போலீஸ் மா அதிபரை பணித்துள்ளார். குருநாகல் நகரில் உள்ள புவனிக்க ஹோட்டல் எனப்படும் கட்டடத்தின் ஒரு பகுதியை உடைத்து அகற்ற குருநாகல் நகரசபை நடவடிக்கை எடுத்தது. இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்ததுடன் அது புராதான பெறுமதியுடைய கட்டடம் என்றும் கூறினர். எனினும் சம்பவம் தொடர்பாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பணிப்புரைக்கு அமைய விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் தொல்பொருள் பணிப்பாளர் வெளியிட்ட விசேட அறிக்கையில் புவனேக்க ஹோட்டல் என குறிப்பிடப்படும் கட்டடம் பழைய ஒரு தூபி என்றும் சம்பவத்துடன் தொடர்புடைய கட்டடம் ஒரு சிலரினால் வேண்டுமென்றே சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே நேரம் சம்பவம் தொடர்பாக தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் பணிப்பாளர் வெளியிட்ட அறிக்கையில் குறித்த கட்டடம் இயற்கையாகவே சேதமடையவில்லை என்றும் அதனை வேண்டுமென்றே சேதப்படுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கட்டடம் சேதமாக்கப்பட்டமையினால் ஏற்பட்ட நஷ்டம் 72 லட்சம் ரூபாய் என்றும் அவர்கள் அவ்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். அதனை மீள் கட்டி எழுப்ப சுமார் 137 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் இதனால் அரசாங்கத்திற்கு சுமார் 200 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவ்வமைப்பு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் குறித்த கட்டடம் ஒரு புராதான நினைவிடம் என்றும் குருநாகல் நகரசபை அதிகாரிகளுக்கு பல சந்தர்ப்பங்களில் தொல்பொருள் அதிகாரிகள் அறிவுறுத்தியதாகவும் நகரசபையின் ஆவணங்கள் மூலம் தெரிய வந்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதே நேரம் 2018ஆம் ஆண்டு குருநாகல் நகரபிதாவினால் இந்த புவனிக்க ஹோட்டலுடன் கூடிய கட்டடம் பழைய அரசவை இருந்த இடம் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதனை பாதுகாக்க வேண்டுமென்ற பிரேரணை நகரசபையினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதீதினுக்கு எதிர்வரும் 12ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசேட விசாரணை பிரிவில் ஆஜராகி வாக்குமூலம் வழங்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாகவே அவரிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளது. அவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்றை ஆராய்ந்ததன் பின்னர் நீதிமன்றம் இவ்வுத்தரவை பிறப்பித்தது. ரிஷாட் பதியுதீனுக்கு இன்றைய தினம் வாக்குமூலம் வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் அரசியல் கட்சி தலைவர் மற்றும் வேட்பாளர் என்ற வகையில் விருப்பு வாக்குகள் வெளியிடப்படும் வரை அந்த விடயங்களில் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதால் பிறிதொரு தினத்தை பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 12ஆம் தேதி வாக்குமூலம் வழங்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நாட்டின் பல பாகங்களில் பலத்த காற்றுடன் அடைமழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு பருவமழை பெய்ய ஆரம்பித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பகுதியிலும் பலத்த காற்று வீசக்கூடும். வடக்கு, வடமத்திய, வடமேல் கிழக்கு மாகாணங்களிலும் மத்திய மலைநாட்டிலும் பலத்த காற்று வீசலாம். இப்பகுதிகளில் உள்ள மக்கள் இது குறித்து அவதானத்துடன் இருக்க வேண்டும். மேல், தெற்கு, சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் காளி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். மாத்தறை மற்றும் காளி ஆகிய மாவட்டங்களில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாளை காற்றின் வேகம் ஓரளவு குறையக்கூடும். இன்று அதிகாலை வீசிய பலத்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக அகலியகொட பகுதியில் 143 வீடுகள் சேதமடைந்துள்ளன. 5 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. புத்தளம் மாவட்டத்தின் 5 பிரதேச செயலக பிரிவுகளில் 98 வீடுகள் காற்றினால் சேதமடைந்துள்ளன. கருவல, கஸ்வெவ, நாத்தாண்டிய, வனாத்தவில்லு உள்ளிட்ட பல பகுதிகளில் 397க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் இடர் முகாமித்துவ பிரிவு தெரிவிக்கிறது. மீனவர்களின் பல வாடிகளும் சேதமடைந்துள்ளன. வனாத்தவில்லு புபுதுகம மீனவ துறைமுகத்தின் பல தோணிகளும் சேதமடைந்துள்ளன. குருநாகல் மாவட்டத்தின் மகவ பகுதியில் 25 வீடுகள் சேதமடைந்துள்ளன. கடவர, அத்தனப்பிட்டி, புலுகொல்லா ஆகிய பகுதிகளில் சீரற்ற காலநிலையினால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கலேவல பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் 11 வீடுகள் சேதமடைந்துள்ளன. யாட்டிகள் பொத்த, பஹலவெவ, கந்தன்கமுவ, அலுத்வெவ உள்ளிட்ட பல பகுதிகளின் வீடுகளும் சேதமடைந்துள்ளன. அனுராதபுரம் எப்பாவெல பகுதியில் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளன. பல ஏக்கர் வாழைச்செய்கை பலத்த காற்றினால் சேதமடைந்துள்ளது. ஹந்தப்பான்குட, அரக்காவில, கந்தனப்பிட்டிய பகுதிகளில் 20 வீடுகள் சேதமடைந்துள்ளன. வீடுகளின் கூரைகள் காற்றினால் அல்லுண்டு சென்றமையினால் அப்பகுதி மக்கள் தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மின்சார கம்பங்களுக்கும் சேதம் ஏற்பட்டமையினால் பல மின் கம்பங்கள் சேதமடைந்ததுடன் அப்பகுதியின் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல வாகனங்களுக்கும் மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் சேதம் ஏற்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ மையம் தெரிவிக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான எமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.